நேர்களே, இது மாணவர்களின் போராட்டத்திற்கு, ஜென்சி இளைய தலைமுறையின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அண்மை கால இந்திய வரலாறு காணாத அளவிற்கு இந்த வெற்றி கிடைத்தது என்றுதான் கூற வேண்டும். என்றால் மணிப்பூர் கலவரத்திற்கு இது போன்று பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகள் எல்லாம் களமிறங்கி போராடின. ஆனால் அதற்கெல்லாம் பணியாத மத்திய அரசு, மோடி அரசு தற்பொழுது பணிந்திருக்கிறது. ஜென்சி இளைஞர்களின் குரல் அவர்கள் காதிலே ஒலித்திருக்கிறது, அவர்கள் செவி சாய்த்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் ஜென்சி தலைமுறையினர், மாணவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினர் அனைவரும் களமிறங்கி போராடியதில் கிடைத்த மாபெரும் வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது ராஜினாமா செய்து விட்டார். எனவே தற்போது அவசரமாக பிரதமரை சந்தித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது என்றால் இந்த ராஜினாமாவுடன் எங்களுடைய போராட்டம் முடிந்துவிடவில்லை, மேலும் போராட்டம் தொடர்கிறது, எங்களுடைய மற்ற கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வகையிலே அபிஜித் தீப்கே, கரப்பான் பூச்சிகளின் படையின் தலைவராக இருக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே மிக தீர்க்கமாக, தெளிவாக, உறுதியாக தெரிவித்திருக்கிறார். போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். அதுவும் நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் இழப்பீடு. அதே போன்று மாணவர்கள் மீதும் இளைய தலைமுறையிடம் தடியடி நடத்திய போலீசார் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போன்று மாணவர்கள் மீதும் இளைய தலைமுறையின் மீதும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட வேண்டும். இதை எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய போராட்டம் முடிவடையும். அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று கூறி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தற்போது சென்றிருக்கிறார்கள். 3ஆம் கட்ட பேச்சிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றியை சாதித்திருக்கிறார்கள். இந்த ஜென்சி தலைமுறை மாபெரும் வெற்றியை சாதித்திருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் தகவல் நேயர்களை.